வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் ஒரு கடற்கரையே காணாமல் போய்விட்டது என்று தேடுதலில் ஈடுபட்டுள்ள சுற்றுச்சூழல் அமைச்சு. பிரதமர் ஹரிணி அமரசூரியவை பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று போராட்டத்தில் இறங்கியுள்ள தேரர். போலீஸ் காவலில் இருந்து சந்தேக நபரின் மரணம் தொடர்பில் அதிரடியாக 4 போலீஸ் கான்ஸ்டபிள்கள் கைது. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் உள்நாட்டில் கசிப்பு காய்ச்சுவது போதாது என்று சீன பிரஜை ஒருவர் இலங்கையில் வைத்து கசிப்பு காய்ச்சுதலில் சிக்கினார். இலங்கை வெள்ளம்பட்டிய பிராந்தியவத பகுதியில் வாடகை வீட்டில் தங்கியிருந்த அந்த சீன பிரஜை சட்டவிரோதமாக மதுபானம் தயாரித்த போது கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட சீன நாட்டவர் 3,18,000 மில்லி லிட்டர் கோடா மற்றும் 67,500 மில்லி லிட்டர் சட்டவிரோத மதுபானங்களை வைத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சீன சந்தேக நபரை தாமரை கோபுர திட்டத்தில் பொறியியலாளராக பணியாற்றியதாக தெரியப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் உள்ள சர்ச்சைக்குரிய விகாரை தொடர்பாக சில முக்கிய விஷயங்கள் தெரிய வந்துள்ளன. சர்ச்சைக்குரிய திஸ்ஸ விகாரை தொடர்பில் புத்த சாசன மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு இராணுவ படைகள் உட்பட சம்பந்தப்பட்ட அமைச்சுகளுடன் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தவுள்ளது. தி டெய்லி மார்னிங் ஆங்கில ஊடகத்துடன் பேசிய அமைச்சின் செயலாளர் AMPMP அத்தப்பத்து தேசிய ஒருமைப்பாட்டின் உணர்வை கருத்தில் கொண்டு விகாரை தொடர்பான சில குழப்பங்களை தெளிவுபடுத்துவதற்கு அமைச்சு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். குறித்த விகாரை தற்போது இராணுவத்தினரால் நிர்வகிக்கப்படுகிறது. அதேவேளை பௌத்த விகார ஆணையாளர் நாயகத்தின் கீழ் குறித்த விகாரையை பதிவு செய்ய அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாக அவர் விளக்கம் அளித்துள்ளார். இராணுவத்தால் நிர்வகிக்கப்படும் விகாரையில் தற்போது ஒரு கட்டுமானம் நடைபெறுகிறது. பாதுகாப்பு அமைச்சில் இடம்பெற்ற சந்திப்பின் போது விகாரையை இராணுவத்தினால் தொடர்ந்து நிர்வகிக்க முடியாது எனவும் அதற்கு பதிலாக பௌத்த விகார CGயின் கீழ் பதிவு செய்யப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனக்கு தெரிவிக்கப்பட்டபடி அந்த பெயரில் ஏற்கனவே ஒரு கோவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அங்கு நிலம் மட்டுமே உள்ளது. மேலும் இராணுவம் மற்றும் கடற்படையினரால் இயக்கப்படும் 2 விகாரைகள் அப்பகுதியில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இராணுவத்தால் அதனை பராமரிக்க முடியாவிட்டால் பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இதனையடுத்து குறித்த விகாரை தொடர்பான தீர்மானத்தை எட்டுவதற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு இடையில் சந்திப்பொன்றை நடத்துவதற்கு அமைச்சு முன்மொழிந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு துறைமுகத்தில் அமைச்சின் ஏற்பாட்டில் நெரிசலின் போது உரிய பரிசோதனைகளை மேற்கொள்ளாமல் 323 கொள்கலன்களை விடுவித்தமை தொடர்பில் அரசாங்கம் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமநாத் தொலவத்த வலியுறுத்தியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது இந்த கொள்கலன்களின் உரிமை குறித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விளக்கத்தை அரசாங்கத்தால் வழங்க முடியவில்லை. இந்த கொள்கலன்களை விடுவிப்பது அரசாங்கத்தின் மற்றும் சுங்கத்தின் வெளிப்படைத்தன்மையின் கேள்வியை எழுப்புவதோடு நாட்டுக்கு அச்சுறுத்தலாகவும் அமையும் என ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார். தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு தேவையான நவீன ஆயுதங்கள் இந்த கொள்கலன்கள் மூலம் இறக்குமதி செய்யப்பட்டனவா என அவர் கவலை வெளியிட்டார். இந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. இந்த கொள்கலன்கள் யாருக்கு சொந்தமானது மற்றும் அவை எங்கு அனுப்பப்பட்டன என்பதை வெளிப்படுத்துங்கள். கேள்விக்குரிய கொள்கலன்கள் குறித்த தொடர்ச்சியான கேள்விகளுக்கு முகம் கொடுக்கும் அரசாங்கத்தின் மௌனம் கவலைக்குரியது என்று அவர் கூறினார். தமிழ் திரைப்படத்தில் ஒரு கிணறு காணாமல் போனதாக நகைச்சுவை காட்சி இடம்பெற்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அதைவிட பெரிய நகைச்சுவையாக இலங்கையில் ஒரு கடற்கரையே காணாமல் போய்விட்டது என்று தேடுகிறார்கள். 890 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட கல்கிசை செயற்கை கடற்கரை காணாமல் போன சம்பவம் தொடர்பில் மேல் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது என்று சுற்றுச்சூழல் அமைச்சு அறிவித்துள்ளது. கல்கிசை கரையோரத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள செயற்கை கடற்கரை தொடர்பில் புதிய ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் கலாநிதி தம்பிக்க படபத்தி தெரிவித்தார். கடந்த அரசாங்கத்தால் செயற்கை கடற்கரை நிர்மாணிக்கப்பட்டது என கடற்கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி டர்னி பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். தற்போது கல்கிசை கடற்கரை முற்றாக அரிக்கப்பட்டு காணாமல் போய்விட்டது.
டர்னி பிரதீப் குமார் மேலும் தெரிவித்த போது, நாங்கள் அந்த இடத்தை பார்வையிட்ட போது புதிதாக உருவாக்கப்பட்ட செயற்கை கடல் சுவர் இப்போது தெரியவில்லை. ஏப்ரல் 2021 நாடு தழுவிய பயண தடையின் போது பலத்த போலீஸ் பாதுகாப்பில் மணல் கொட்டுதல் மேற்கொள்ளப்பட்டது என்றார். செயற்கை கடற்கரையை அமைக்க கல்கிசை கடற்கரையிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடலிலிருந்து பெறப்பட்ட மொத்தம் 1.5 மில்லியன் கனமீட்டர் மணல் பயன்படுத்தப்பட்டது. ஒரு டென்மார்க் நிறுவனம் உள்ளூர் கட்டுமான நிறுவனத்துடன் இணைந்து செயற்கை கரையை உருவாக்கும் பொறுப்பை ஏற்றது. பிரதமர் ஹரினி அமரசூரிய பிரதமர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என அக்னிமன தாயிரத்ன தேரர் போராட்டத்தில் இறங்கியுள்ளார். நாட்டை நெருக்கடியில் தள்ளுவதற்கும் அந்நிய நாடுகளுக்கு அடிபணிவதற்கும் பணம் பெற்றுக் கொண்டதாக பிரதமர் ஹரினி அமரசூரிய தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தேரர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அமெரிக்க ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட USAID பண மோசடி செய்ததாக கூறப்படும் பட்டியலில் தற்போதைய பிரதமர் ஹரினி அமரசூரியவின் பெயரும் இருப்பதாக அவர் கூறுகிறார். இந்த நிதி விவகாரம் தொடர்பில் பிரதமர் ஹரினி அமரசூரிய இதுவரை தனது நிலைப்பாட்டை விளக்கும் வகையில் எதுவித அறிக்கையொன்றையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் கடத்தலுக்கு உறுதுணையாக இருந்த காவல்துறை அதிகாரி ஒருவர் உளவுத்துறை அறிக்கையின் அடிப்படையில் பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல கூறியுள்ளார். மகரகம போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய போலீஸ் உத்தியோகத்தர் போதைப்பொருள் கடத்தல் வழக்கு ஒன்று தொடர்பாக முல்லைத்தீவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். விசாரணையில் போதைப்பொருள் கடத்தல்காரருடன் காவல்துறை அதிகாரிகளுக்கு முறைகேடான தொடர்பு இருப்பதாக உளவுத்துறை தகவல்கள் தெரிவித்தன என்றும் அதன் அடிப்படையில் அந்த அதிகாரி இடமாற்றம் செய்யப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த இடமாற்றம் தொடர்பில் விமர்சிப்பதற்கான கணிசமான எண்ணிக்கையான மக்கள் அமைச்சுக்கு வந்து எம்மை சந்தித்தனர். அந்த பகுதியில் போதைப்பொருள் கடத்தலுக்கு போலீஸ் உத்தியோகத்தரே பொறுப்பாளியாக இருந்ததாக கூறினார்கள். அதே நேரத்தில் அந்த பகுதியில் உள்ள குறைந்தது 10 முதல் 12 பேர் எங்களிடம் வந்து காவல்துறை அதிகாரி போதைப்பொருள் கடத்தல்காரர்களை பிடிக்கவே முயன்றார் என்று அதிகாரிக்கு நற்சான்றிதழாக வந்தனர் என்று அமைச்சர் கூறினார். நீதி அமைச்சர் அர்ஷன நாணயக்கார சிறுவர் துஷ்பிரயோகங்கள் தொடர்பான வழக்கு விசாரணைகளை விரைவில் நிறைவு செய்வதற்காக புதிய வேலை திட்டங்களை தயாரிக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அவர் அது தொடர்பில் கூறும்போது, துஷ்பிரயோகம் இடம்பெற்ற தினத்திலிருந்து வழக்கு தாக்கல் செய்யப்படுவதற்கு சுமார் 5 வருடங்கள் செல்வதாக அவர் குறிப்பிட்டார். காலம் தாழ்த்தி வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு சாட்சி வழங்கப்படும் போது பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் சம்பவம் தொடர்பான முழுமையான தகவல்களை நினைவில் வைத்துக் கொள்ள முடியாத நிலை ஏற்படும் எனவும் அவ்வாறு இடம்பெறும் போது குற்றவாளிகள் தப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுவதாகவும் நீதி அமைச்சர் கூறினார். அத்துடன் சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் சட்டமா அதிபரே வழக்கு தாக்கல் செய்வதாகவும் அவரது பணிக்குழாத்தில் ஆளணி பற்றாக்குறை நிலவுவதாகவும் அவர் தெரிவித்தார். சிறுவர் துஷ்பிரயோகங்கள் தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் தனியான பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாகவும் வழக்கு விசாரணைகள் தொடர்பில் முடிவுக்கு கொண்டு வர எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போலீஸ் காவலில் இருந்த பணியில் விடுவிக்கப்பட்ட சந்தேக நபரின் மரணம் தொடர்பில் பாதுகா போலீஸ் நிலையத்தை சேர்ந்த 4 போலீஸ் கான்ஸ்டபிள்கள் கைது செய்யப்பட்டு பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர்கள் தெரிவித்துள்ளார். தாக்குதல் குற்றச்சாட்டின் பேரில் பாணந்துறை குற்ற உளவுத்துறை பிரிவினரால் கான்ஸ்டபிள்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் நாளை பாணந்துறை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். பாதுகா போலீசாரால் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்ட ஒரு நபர் தெளிவில்லாத சூழ்நிலையில் உயிரிழந்துள்ள நிலையில் போலீஸ் உத்தியோகஸ்தர்களால் தாக்கப்பட்டதாக அந்த நபரின் குடும்பத்தினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பிணை வழங்கப்பட்டதன் பின்னர் அவர் சுகவீனமடைந்து பாணந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். உள்ளக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் சம்பவம் தொடர்பில் சட்ட வைத்திய நிபுணர்கள் மேலதிக பரிசோதனைகளை மேற்கொள்வார்கள் எனவும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது.